முருகன் சூரபத்மன் உரையாடல் சூரசம்ஹாரம். முருகப்பெருமானின் மிக முக்கியமான புராணக் கதைகளில் ஒன்று சூரசம்ஹாரம். இதில் அசுரர்களின் தலைவனான சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் இடையே நடைபெறும் போரும் அதைத் தொடர்ந்து நிகழும் உரையாடலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பின்னணி: சூரபத்மன் தன் தவ வலிமையால் சிவனிடம் பல்வேறு வரங்களைப் பெற்று தேவர்களையும் உலகங்களையும் துன்புறுத்திக் கொண்டிருந்தான். அவனது அராஜகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவனிடம் முறையிட, சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் ஒன்றிணைந்து முருகப்பெருமானாக அவதரித்தார். தேவர்களைக் காக்கவும் சூரபத்மனை அழிக்கவும் முருகன் அவதரித்ததால் இவர்களுக்கு இடையே போர் மூண்டது. உரையாடல்: போரின் இறுதிக் கட்டத்தில் சூரபத்மன் பல்வேறு மாய வித்தைகளைச் செய்து பல உருவங்களை எடுத்து முருகனை எதிர்த்தான். ஆனால் முருகனின் வேல் அவனை பலமுறை தோற்கடித்தது. ஒரு கட்டத்தில் சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறி மறைந்து கொண்டான். முருகன் தனது ஞானத்தால் அதை உணர்ந்து தனது சக்திவேலால் அந்த மாமரத்தை இரண்டாகப் பிளந்தார். அப்போது பிளக்கப்பட்ட மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது. இந்த நிலையில் சூரபத்மன் முருகனை சரணடைந்தான். அப்போது முருகன் அவனிடம் ஒரு உரையாடலை நிகழ்த்தி அவனது ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழித்து அவனுக்கு ஞானத்தை அருளினார். சூரபத்மன், "உன்னடியிலேயே நான் இருக்க வேண்டும்" என்று வேண்டினான். முருகப்பெருமான் அவனது பக்தியை மெச்சி, "இனி நீ எனது கொடியில் சேவலாகவும் எனது வாகனத்தில் மயிலாகவும் இருந்து எனக்குத் தொண்டு செய்வாய்" என்று அருளினார். இந்த நிகழ்வு சூரபத்மனின் அகங்காரம் அழிந்து இறைவன் திருவடியை அடைந்ததைக் காட்டுகிறது. இது அகங்காரம் கொண்டவர் கூட பக்தி மூலம் இறைவனின் அருள் பெறலாம் என்பதைக் குறிக்கும் ஒரு ஆழமான உரையாடல்.